ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இத ஒரு விவசாய மக்களுடைய அந்த உழைப்பினுடைய அந்த பெருமையை நினைவு கூறுகின்ற பெருமை அப்படிங்கறத விட அவங்களுடைய அருமையை நினைவு கூறும் விதமாக நாம கொண்டாடுறதுதான் இந்த தமிழர் திருநாள். சரியா? சோ இது ஒரு விவசாய பெருமக்களுடைய திருநாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அழைக்கலாம். இந்த நாள்ல நம்ம அவங்களுடைய அந்த உழைப்பினுடைய பெருமையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிடுறது எவ்வளவுதான் நம்மளுக்கு காசு பணம் வசதின்னு இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. சோ விவசாயம் எவ்வளவுக்குள்ள முக்கியம் வாய்ந்தது, அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும், அந்த விவசாய மக்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் பெருகணும், அவங்களுக்கான நிறைய சலுகைகள் இது எல்லாமே அரசிடம் இருந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு கிடைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் விவசாயம் நஷ்டம் அடைகிறதுனாலதான் அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியேறி வேற துறையை தேடி போறாங்க. சோ அந்த அளவுக்கு நடக்காத வண்ணம் என்ன பண்ணணும், அரசு அவங்களுக்கு நிறைய விதமான சலுகைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சலுகைகளை பண்ணணும். சோ அவங்களுக்காக தான் இந்த தமிழர் திருநாள் செலிப்ரேட் நாம பண்றோம். முன்னாடி எல்லாமே இதை எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்துக்களுடைய திருநாள் தான் பொங்கல் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. இது சாப்பிடக்கூடிய அந்த விவசாயம் நம்ம சாப்பிடுறோம்ல, அந்த நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள். அதுதான் பொங்கல் திருநாள். ஓகேவா? இப்போ இந்த பொங்கல் திருநாள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப 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 எல்லா வருஷமுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் தான். எதுவுமே சங்கடமான ஒரு நாள்லாம் இல்ல. எல்லா பொங்கலுமே நான் நல்ல விதத்துலதான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். கடவுள் அந்த அளவுக்கான ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. இந்த தடவை இன்னும் ஸ்பெஷலா நம்மளுக்கு நம்மளுடைய புது வீட்டுல அந்த புது வீட்டு வாசல்ல இருந்து நாம ஒரு இனிப்பான ஒரு தித்திப்பான ஒரு செயலை ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல செய்யறதுக்கு கடவுள் நம்மளுக்கு இந்த வருஷம் ஆசீர் வழங்கியிருக்காரு. சோ மேலும் இதே மாதிரியான இனிப்பான விஷயங்கள் நிறைய இனி அந்த வீட்டுல நடக்கணும். இறைவனுடைய ஆசீரோடும் உங்களுடைய ஆசீரோடும். சோ அந்த இதை நீங்க இப்ப என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதெல்லாம் நான் கிராமங்கள்ல இந்த மாதிரி வீடு கட்டி கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் போதே குடியேறுவாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்ணதை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், மூவிகள்லயும் பாத்திருக்கேன். அதே மாதிரி என்ன ஒரு பொங்கலை, ஒரு அழகான அருமையான பொங்கலை நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய புது வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம வீட்டு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பொங்கல் விடுறதுக்கு நான் கம்பி கோலம் போட்ட அடுப்பில், அதுக்கப்புறம் இங்கே பூக்கோலம் போட்டுட்டு இருந்தேன். அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா புது குடத்தில் புது பானையில் தண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அரிசி களைஞ்சி அதில் ஊற்றணுமானோடனே முக்கால்வாசி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரிசி களைஞ்சி அந்த தண்ணியை ஊற்றுறதுக்காக போயிட்டாங்க. தண்ணி இவ்வளோ காய்ச்சணும். ஆமாம், நல்ல மேல தெரியலண்ணா, தெரியலண்ணா கீழே இறங்கல ஆப்போசிட் போல. திருநை போயிடலாமோ? கரெக்டா இருக்கா? ஆன்ல தானே இருக்கு. ரெண்டு பூ அடிச்சிருக்கலாமா, செவந்தில இருந்துச்சு நடுவில் வச்சுருக்கலாம். பூ எங்க புதுக்குள்ள தானே இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்து பார்த்து சொல்றது. இந்த கேமராமேன் பார்க்கல பாட்டி. கடவுளை பத்தி அவனை பத்தியா மழை வேற விழுது, மழை வேற சீக்கிரம் இறக்கிறோம். மழைலாம் பெருசாலாம் வராது, நமக்கு குழுமது இருக்கு வேற என்ன.
வேர்த்து ஓடுற விழுது சொல்லுவீங்க. அரிசி போடுங்க. ஐயோ கொதிச்ச பிறகுதான் பொங்கல் முன்ன பின்ன விட்டா தானே உங்களை அதிக காலமா நம்ம மரம் போட்டு மறந்துட்டணும். கண்ணி கொதிச்சு சிந்துற பிறகுதான் அதை போடணுமோ? அப்படிதான் சொல்றாங்க. வெறும் வைக்கணுமா? பால் ஊத்துவாங்களாக்கா? வெளியே வரணும்ல, கலருக்கு பால் ஊத்துவாங்க என்னக்கா? பள்ளத்துல அப்படிதான் பால் ஊத்துவாங்க. வெள்ளை வெளியேன்னு ரொம்ப தெரியணும்னா பால் ஊத்துவாங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுத்துருக்கலாமே. தேங்காய் பால் எடுத்தா தெரிஞ்சிரும்ல. அந்த பால் தான் ஊத்தணும். பாட்டி நாய் வருது பின்னாடி. போட்டும் இது வேற இல்ல, வீட்டுக்குள்ள பாக்க. புது பானையில் பொங்கலிட்டு வைங்க வைங்க வைங்க. விரவ பாஸ்டா வைங்க. பாருங்க எங்க அம்மா எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கன்னு. அம்மா தீ சொல்லுங்க. நீங்க தான் இந்த நேச்சுரலா கிராமத்துல கொண்டாடுற மாதிரியே இது பண்றீங்க. அதான் அந்த நல்ல இதுல இது பண்ணுவாங்களாமா அந்த மாதிரி. மேடம் சேலை உட்காந்துரும். வைங்க வேற வச்சாச்சு. அப்படியே பொங்கும்போது பக்கத்துல நான் அரிசி எடுத்து கையில எடுத்துட்டா மழை விடுங்க. கொலை விடுங்க. அப்படியே கவர் நெருங்கி வா நெருங்கி வா. பக்கத்துல கொண்டு வாங்க அரிசிய. சக்கரை கட்டில எப்ப போடணும்? அது அரிசி நல்லா வரீங்க. ஆப்போசிட்ல வா. தண்ணி கொஞ்சம் கோரிக்கங்க. நீ கத்த வந்திருக்கலாம்ல. என்ன அதுல கோரி வச்சுக்கோங்க. இல்ல அது அப்படிதான் வைக்கணும். இனிமே எவ்வளவு வேணும் வரணும்? 3/4 பானை கோரிடுவோமா? காப்பானை கொஞ்சம் அரிசி நல்லா வெந்த பிறகு சக்கரை கட்டி போடணும். சரியா? அது வண்டியில போனா வாங்கிட்டு வரணும். இங்கே யாரும் இருக்க வரணும். ஆமா, அந்த எரிஞ்சதெல்லாம் வெளியே எடுத்துட்டு திருப்பி வைங்க. இத வந்து பொங்கல் விழாவே வேடிக்கை பார்த்து நல்ல டாட்டா காட்டுறாவ. சாப்பிட என்ன நாங்க இது சாமா வச்சா சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். சாம்பார் கும்பார்லாம் வச்சா சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க வெண்பொங்கல் வைக்கல, நாங்க இனிப்பு பொங்கல். உங்களுக்கு சுகர் இல்ல? காலையில தந்துட்டாரா? அதனாலதான். ஆமா,
இந்த சிவா இப்படி போயிட்டு இந்த சைடு அலங்காரக்க இங்கிட்டு நின்று கிண்டணும். இந்தா நீ இப்படி போய் அப்படியே அதில் கவர் பண்ணி சம்பாரிச்சே காணும். கடையில் விலைக்கு வாங்கிட்டு வந்ததை காணும் தேடுனே. இது ரேஷன் அரிசி முதலாளி போடும்போது நல்லா இருக்குல்ல. அதில் எத்தனை போடணும்? சீனி போட, இது சக்கரை கட்டி போடணும், இதில் போட எப்போ போடணும்? சக்கரை கட்டி வந்து பாதி நேரம் ஆகணும். அரிசி இருப்பா போடும்போது வருவா. ஒரு கொலை கொடுக்க பார்க்கும். கொலவோட சரியாக இந்த வரணும். சூப்பராக உப்பு போடக்கூடாது. போடக்கூடாது. சக்கரை கட்டியில் இருக்கிற உப்பே அதுக்கு தேவை. போதும். ஓகே ஜம் மூடி வச்சு இறக்கி அங்கே வைங்க. ரெடி. வீட்டுக்குள்ளே போகுது. ஆமாம் அப்புறம் போகணும்ல குண்டி. இல்லை இங்கே தான் இங்கே தான். சரி அம்மா பழம் எப்படி இருக்கிறது? நன்றாக அலங்காரம் வேற குஞ்சான் மாதிரி இருக்கிறது. அச்சுமா உழவர்களுடைய காய்கறிகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. நாங்கள் நிறைய காய்கள் வைக்கல நண்பர்களே. சரி ஓரளவு நாங்கள் யூஸ் பண்ற காய்கறிகளை மட்டும் வாங்கியிருக்கோம். அது மட்டும் முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பழம், பட்டர் பீன்ஸ். எல்லாரும் பாட்டி வந்து இந்த சிலையோட இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பாட்டி வந்து களத்துல இறங்குனதுனால அவங்க சாரி வந்து அழுக்காயிருமா. ஸோ வந்து அவங்க பிறகு உங்களுக்கு வந்து அவங்க சாரியை ரிவீல் பண்ணுவாங்க. பட்டர் பீன்ஸ் பாருங்க நமக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு நானே பார்த்தேன். நல்லா இருக்கு. குருமா வச்சோம்னா செம்மையா இருக்கும். 1 கிலோ 50 ரூபா. 1 கிலோ 50 ரூபாயாம். ஓகே குட். சூப்பரா வச்சாச்சு. பொங்கலை ஓப்பன் பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா மஞ்சக்கொலையும் அந்த பொங்கல் பூ இருக்குல்ல அதையும் வந்து நம்மளுடைய நில வாசல் கதவுல வந்து கட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த இதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கலை ஓப்பன் பண்ணி காய்கறியை எல்லாமே வந்து சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வெளியே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வாசல்லே வச்சுட்டு போக முடியாது. நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே. நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே நல்லா போச்சா? எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமாங்க. பொங்கல் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பொங்கல் வந்து மாட்டு பொங்கல் இருக்குல்ல அதை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. ஓகேவா?